இப்போ பசங்கள்லாம் கண்ணியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். பசங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து பேசுவாங்க. கன்னிராசி கலகலகலான்னு இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புதனாதிக்கம் நிறைய இருக்கிறதுனால ஆட்சி அப்படி இருந்தாலும் தன்னோட படிப்பு எத்தனை டிகிரி படித்தாவோ அல்லது எந்த துறை சார்ந்து படித்தாவோ அதற்கான ஜாப், தொழில், அதற்கான உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். தன்னோட விஷயத்தை எதையுமே விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, இடம் கண்டிப்பாக மாறி வசிக்கக்கூடிய இடத்த கொடுத்துரும். ஒரு ஊரில் பிறக்கிறீங்கன்னா இன்னொரு ஊரில் போய் தான் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கொஞ்சம் வெளியூர் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி, இயற்கையிலேயே அது உங்களுக்கு உண்டு. அங்கே போய் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன், அங்கே தாங்க போய் சொந்த வீடே வாங்கினேன், இங்கே இருக்கிற வரையும் ஒன்றுமே எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற அந்த பூர்வீகம் அப்படிங்கிற சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய லாஸை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிராசிக்கு இருந்திருக்கும். கன்னிக்கு வந்து ஒரு புத்தி சொல்லணும்னு இல்லைங்க. பல கல்வி படிப்பாங்க, பல துறையில் சாதிப்பாங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, மல்டி டேலண்ட்டு அப்படின்னு இருந்தாலும் பணம் சம்பாரிச்சாங்களா? புகழை சம்பாரிச்சா பணம் இருக்காது, பணத்தை சம்பாரிச்சா புகழ் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உறவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கறதோ, ஒரு பண இழப்பை கொடுக்கறதோ உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வீடே அமையாது. 40-50 வயசுக்கு அப்புறம்தான் வீடு அமையும். இது கடகத்துக்கே ஏன் சொன்னேன்னா, சொந்த வீடு 9 வீடு 10 வீடெல்லாம் இருந்துச்சுங்க ஒருத்தவங்களாம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கோம், சொந்த வீட்டிலேயே வாழவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே செவ்வாய் நீச்சம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில் ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதில் எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டாக நம்ம ராசியில் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள். இதை தான் நம்ம பொறுத்து சொல்கிறோம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போகிறோம். கன்னிராசிங்க. கன்னிராசி அப்படின்னாவே அப்படியே ஒரு கலகலப்பு, ஒரு நகைச்சுவை, ரொம்ப அருமைங்க. ஏன்னா புதனுடைய இடங்க. கால சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம். இப்படி இந்த புதன் எப்படின்னா நல்ல ஒரு விஷயத்த, எந்த ஒரு விஷயமும் அப்படி அமைதியா சாந்தமா நம்ம ஒரு யோசனையோட நிறைய விஷயங்கள் நிறைய கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகுங்க, விட்டுட்டேங்க அப்படிங்கிற அந்த கோட்டை விடுறது பார்த்தீங்களா, கன்னி தான். இப்போ பசங்கள்லாம் கண்ணியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். பசங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து பேசுவாங்க. கன்னிராசி கலகலகலான்னு இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மருத்துவத்துறை,
கட்டட கட்டக்கூடிய அமைப்பு, இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த போலீஸ் துறையில் கூட கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. கவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு உடுப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் கோட்டோட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருப்பாங்க கன்னியில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புதனாதிக்கம் நிறைய இருக்கிறதுனால ஆட்சி அப்படி இருந்தாலும் தன்னோட படிப்பு எத்தனை டிகிரி படித்தாவோ அல்லது எந்த துறை சார்ந்து படித்தாவோ அதற்கான ஜாப், தொழில், அதற்கான உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய போஸ்டிங்கில் படிச்சிருப்பாங்க, யாருக்காவது கை கட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். நான் ஒரு போஸ்ட்டுக்காக நான் படித்தேங்க, ஒரு கெசட் ஆஃபீஸராக படித்தேங்க, ஆனால் ஒரு சின்ன போஸ்ட் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கும். இந்த பேனா பென்சிலை கையில் வச்சுட்டு இருக்கிறது, எப்பயுமே நோட் பண்ணுங்கப்பா அப்படிம்பீங்களா, அது மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்ணி வைக்கக்கூடிய இது எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கோட்டை விடுறது ஏன் தெரியுங்களா? சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனமும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த அஸ்தத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கக்கூடிய, அவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு இருக்கும். சித்திரை பார்த்தீங்கன்னா தன்னோட உயர்வை ஒரு 25-27 வயசுலாம் தன்னோட ஆதிக்கமாக, தன்னுடைய சுய சம்பாத்தியமாக உழைப்பில் வந்துடுவாங்க. இந்த உழைக்கும் ராசி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, உழைப்பே எனக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிறது கன்னி தாங்க. 4 பேத்துக்கு உபயமாக இருக்கிறதுனால 4 பேத்துக்கு அது உதவணும், அந்த தர்ம சிந்தனை. ஏன்னா நேராக பாருங்க மீனம், நேராக பார்த்தா என்னதுங்க மீனம், குருவுடைய இடம் இருக்கிறதுனால நல்ல நல்ல நட்பு வட்டாரத்தை வச்சுக்குவாங்க. கௌரவமான நட்பு வட்டாரம், ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சரு, ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஒரு கௌரவமாக இருக்கிறவங்க கிட்ட பழகுவீங்க. தன்னோட விஷயத்தை எதையுமே விட்டு கொடுக்கறத ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, இடம் கண்டிப்பாக மாறி வசிக்கக்கூடிய இடத்த கொடுத்துரும். ஒரு ஊரில் பிறக்கிறீங்கன்னா இன்னொரு ஊரில் போய் தான் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கொஞ்சம் வெளியூர் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி, இயற்கையிலேயே அது உங்களுக்கு உண்டு. அங்கே போய் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன், அங்கே தாங்க போய் சொந்த வீடே வாங்கினேன், இங்கே இருக்கிற வரையும் ஒன்றுமே எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற அந்த பூர்வீகம் அப்படிங்கிற சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய லாஸை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிராசிக்கு இருந்திருக்கும். இந்த 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா துலாம், அதனால் பணம், பதவி, உயர்வு, வீடு எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக செட்டில் ஆகிடுது. யாருன்னா கன்னி தாங்க. உங்களுடைய ராசிக்கு தான் அந்த ஒரு விஷயம் உண்டு. ஒரு வீடு தான் வாங்கினேங்க, அந்த பக்கம் ஒரு 2 சென்ட் வாங்கினேங்க, இப்போ பாருங்கள் ஒரு 4.5 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த நிலம், பூமி அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிலம் வாங்கணும், பூமி வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள், அதில் பணத்தை போடுறது யாருன்னா கன்னிராசி. உங்களுக்கு தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். அதை பெருக்கி கொண்டே போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு யுத்தி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து அந்த யுத்தியோட ஒரு புத்தியோட செயல்படக்கூடிய தந்திரம் உங்ககிட்ட எப்போ இயற்கையிலேயே அந்த உண்டு. தந்திரமாக சாதிக்கக்கூடிய விஷயங்களை தந்திரமாக வாங்கி அதற்கான என்ன கொடுத்தா ஆகும், எப்படி நடந்தா ஆகும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட இயற்கையிலேயே உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம் பக்கத்தில் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம், இந்த கருப்பராயன், கன்னிமாரு, அது மாதிரி ஸ்கூலு, பள்ளிக்கூடம், கல்லூரி, இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி சரௌண்டிங்கில் வாழக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது குடும்ப சுச்சுவேஷன்லேயோ உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கலாம், இந்த கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸ் வந்துடுது. நான் போகலை மேடம், எங்கள் அப்பா சித்தப்பா நடையாக நடந்தாருங்க ஒரு பூமிக்காக, ஒரு வாய்க்கா தகராறுக்காக அப்படின்ட்டு அந்த கோர்ட்டு வாசப்படியோ அல்லது கோர்ட்டு சம்பந்தமான விஷயத்துக்கோ வாய்தா கேட்டு 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 இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். அல்லது கடன், அதனால் ஒரு கடன் ஏற்படுறது, அதனால் ஒரு பண இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். எங்கள் அப்பா தாத்தா பரம்பரை சொத்தாக இருக்குது, இன்னும் என் கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் யாருன்னா கன்னிராசிக்கு சிலருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முத்திரைம்பாங்க பார்த்தீங்களா,
அந்த முத்திரை. அதே போல் அந்த முத்திரையினோட தான் இன்னொரு ஞாபகம் வந்துச்சு, பத்திரம் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் பிரச்சனையில் மாட்டிக்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபோன் கீழே 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 புத்துன்னு விழுவும், அல்லது ஃபோனை மிஸ் பண்ணுறது, கன்னிராசியாக தான் இருப்பீங்க. அதே போல் இந்த ஃபோனில் தேவையில்லாத பிரச்சனையை காலையில் எடுத்தேன், ஒருத்தன் பேசுனா பெரிய ஏழரை நடக்குது அப்படிம்பாங்க பார்த்தியா, அந்த சலிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். ஒரு விஷயத்தை என்னென்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரியத்துக்கும் போகும்போது இந்த சகுனம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட நிறையாவே இருக்கும். இந்த நேரம் போனால் இப்படி, இந்த மாதிரி போனால் இப்படி, இந்த நேரம் நல்லா இருக்குது, இப்படி தனக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு, செய்யக்கூடிய அமைப்பு. யாரையும் சட்டுன்னு நம்பக்கும், அந்த நம்புறதுங்கிறது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன சந்தேக குணம் இருக்கிறது, அதே நம்பிட்டீங்க வச்சுட்டீங்க மனசுனா, உங்களாட்டம் நட்பு பாராட்டி ஒரு கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறதே உங்களுக்கு நிகர் உங்களே தான். அந்த அளவுக்கு ஒரு நட்புக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ராசியில கன்னி விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயம் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். ஒரு சிலருக்கு மனைவியால அல்லது கணவனால ஒரு கோடீஸ்வர யோகம். என்ன, அந்த 2ஆம் இடம் சுக்கிரன், உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். இந்த நீசம்னு பயப்படாதீங்க. எந்த கிரகம் நீசமாக அங்கே இருக்கோ அந்த கிரகத்தினால ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். அப்போ நமக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு சிக்கலோ ஒரு கஷ்டத்தோ கொடுத்துட்டா பின்னாடி வரக்கூடிய பேர் திருமணத்தினால ஒரு பணவரவு, ஒரு சம்பாத்தியம், எல்லாம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய விஷயம் கன்னிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுக்கிறேங்க, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடையாது. எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அனுசரணையாக போயிடுறது. இதுதான் அப்படின்னு இந்த கமெண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு கட்டளை இடுற மாதிரியோ குணங்கள் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நமக்கு கிடைச்சது இன்னைக்கு தாம்மா பகவான் கொடுத்துருக்கார், நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த பெரும்போக்கான எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு கன்னிராசிக்கு இருக்கும். ஏற்றம் இறக்கம், இந்த உபயத்துக்கு ஏற்றமான வாழ்க்கை, ஒரு இறக்க குணம் இருக்கிற மாதிரி இறக்கமான, ஏதாவது ஒரு உயர்வை ஒரு இடத்தை இழந்து அதுக்கப்புறம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் 30-40 வயசு, ஒரு 50 வயசுல தாங்க செட்டில் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசிக்கு தான் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுடைய லக்கணத்தோடைய அதிபதி லக்கண புள்ளிம்பாங்க, அதுதான் நம்மளைய அத்தனை ஊழ்வினை கர்மாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயம்னு அர்த்தம். ராசினா என்னன்னா அந்த சந்திரன் அடிப்படையாக தான் இருக்குது. அப்போ அன்னன்னைக்கு மறையிறது. இப்போ நமக்கு சந்திராஷ்டிரமம் வரும், நமக்கு சில விஷயங்கள் ஒரு ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது, இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ சரியான வாழ்க்கையை எதில் பார்க்குறோம், ராசி அதிபதி அப்படிங்கலாம் பொருத்தம் பார்த்து எடுக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப பொருத்தம் பார்த்தெல்லாம் நம்ம எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிக்கு வராதுங்க. நிறைய பேர்த்துக்கு லவ் மேரேஜ் வரும், அல்லது நம்மளுடைய ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். நல்ல குழந்தைகள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளை கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குழந்தைகள்னால ஒரு புகழ், ஏன்னா குரு, அதே போல் அந்த தொழில், இது ரெண்டுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல தொழில் செட் ஆச்சுங்க, நல்ல உத்தியோகம் வந்துச்சுங்க, நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சுங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேடுதல் எல்லாமே எதுக்கப்புறம் வருங்க, குழந்தைக்கு பிறகு வரும். ஒவ்வொரு ராசிக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா காலசக்கரத்துடைய அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறோம். நிலம் பூமி நிறையா பேர்த்துக்கு இழந்து அப்புறமே முன்னாடி வர்றது, அல்லது முன்யோகமாக இருந்தால் பின்யோகம் கஷ்டத்தை கொடுக்கறது. பின்யோகம் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்கள் வர்க்கம் உங்களுடைய சந்ததியினால் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வந்துடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆட்சியும் கிடையாது, உச்சமும் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் புதன் இங்கே ஆட்சி உச்சம் ரெண்டுமே. மிதுனத்துக்கு தான் அது கிடையாது, இங்கே அதே புதன் அதிபதி அங்கே தான் உச்சம் ஆட்சி பெறார். நல்ல புத்திசாலியை
கன்னிக்கு வந்து ஒரு புத்தி சொல்லணும்னு இல்லைங்க, பல கல்வி படிப்பாங்க, பல துறையில் சாதிப்பாங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, மல்டி டேலண்ட்டு அப்படின்னு இருந்தாலும் பணம் சம்பாரிச்சாங்களா? புகழை சம்பாரிச்சா பணம் இருக்காது, பணத்தை சம்பாரிச்சா புகழ் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உறவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதோ, ஒரு பண இழப்பை கொடுக்கறதோ உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வீடே அமையாதுங்க. 40-50 வயசுக்கு அப்புறம்தான் வீடு அமையும். இது கடகத்துக்கே ஏன் சொன்னேன்னா, சொந்த வீடு 9 வீடு 10 வீடெல்லாம் இருந்துச்சுங்க ஒருத்தவங்களுக்கு. ஒருத்தவங்களாம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கோம், சொந்த வீட்டிலேயே வாழவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே செவ்வாய் நீச்சம், புரியுதுங்களா? செவ்வாங்கிறது அது பெண்களாக இருந்தால் கணவனுக்கு அடிக்கடி உடம்பு தொந்தரவு வரும், இல்லை நிறையா இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா வீடில் ஒரு தோஷம் இருக்கும், என்னதுங்க, வாஸ்து குற்றம் இருக்கும். எங்கே கன்னியில் வந்து செவ்வாய் உட்காந்தாலும் உங்களுக்கும் இருக்கும். இருக்கா இல்லைங்களா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய சூட்சும ரகசியங்கள்லாம் ராசிக்கு இருக்குது. ராசி நாதன் எங்கே போய் உட்கார்றாரோ அதனை பொறுத்து நம்ம பலாபலன் எடுக்கிறோம். உங்கள் புதன் எங்கே போய் உட்கார்றாரு? எப்பயுமே புதன் என்னென்னா கெட்டு போயிடணும் அல்லது மறைஞ்சிடணும். மறைந்த புதன் நிறைந்த கல்வி ஞானம் அப்படிம்பாங்க. அவன் படிக்கணுன்னே இல்லைங்க, பெரிய ஒரு ஹோட்டல் அதிபராகிடுவான், ஒரு அரசியல்காரங்களாகிடுவாங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு தலைமையாக இருப்பாங்க. புதனுக்கு அத்தனை டேலண்ட்டை கொடுத்துரும். இருப்பினும் நீங்கள் வருமானம் ஈட்டுவதற்கும் பணம் நிறைய வரணும், செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாருக்கு என்னன்னா ஒரு 6 நெய் தீபம் போடுங்க. தாயாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மலர், வெண்தாமரை, செந்தாமரை, இது மாதிரி மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்பயும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. மகாலட்சுமி தாயாரோட, அஷ்டலக்ஷ்மி தாயாரோடைய படம் உங்ககிட்ட இருக்கணும். கண்டிப்பாக இந்த துலாபாரம்னு கொடுப்பாங்க தெரியுங்களா? இந்த ஒரு சில ஸ்ரீரங்கத்தில் கொடுப்பாங்க, நிறைய திருப்பதியிலேயே கொடுப்பாங்க. அந்த துலாபாரம் கொடுத்து வாங்கினா கூட, கண்ணியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா உடனே ஒரு துலாபாரம் கொடுத்து கொடுவீங்க. பழங்களோ ஒரு பொருளோ ஒரு அரிசி மூட்டையை கூட வச்சு நீங்கள் துலாபாரம் கொடுக்கலாம். ஏதோ உங்களால் உங்கள் வசதிக்கு ஏற்ப துலாபாரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும். இந்த ஷோகேஸில் பித்தளையில் அழகாக வச்சுருப்பாங்க. எதுங்க? தராசு. வெள்ளியில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வெள்ளியில் தராசு அழகாக ஷோகேஸில் வைங்க. அந்த கிருஷ்ணர் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருப்பார் ஊஞ்சலில் ராதை கிருஷ்ணர் அப்படி அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி சீனரி இருக்கும். அல்லது படம் இருந்தால், சிலை இருந்தால் அதெல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா செல்வம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். இருப்பினும் இன்னும் நிறைய வந்து தாந்திரிக பரிகாரம்லாம் இருக்குது. டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. எனக்கு இந்த தசா புத்திங்க, நான் இந்த நட்சத்திரங்க மேடம், கோச்சார கிரகம், சனி பகவானுடைய தாக்கம் அல்லது ராகுகேது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கேட்டு நல்ல உங்களோடைக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்பட்டு நம்மளுடைய ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.